ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ TCS NQT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூ பார்ட் தான், பார்ட் 2 தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஸோ இப்போது TCS நேற்று பார்த்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான போர்ட்டல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த க்ரெடென்ஷியல்ஸ் எப்படி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கான வீடியோவில் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன இருக்கும், ஸோ அதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தா மட்டும்தான் செகண்ட் வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 வீடியோக்கு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை எனக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த 1-to-1 செஷனுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி நேற்று இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாக் ஆன் TCS நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே லாகின் இருக்குது, அந்த லாகின் கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, கேப்சா கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோட ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் இமெயில் ஐடி போட்டுக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ கேண்டிடேட் இருக்குது, இதை கொடுத்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால இதை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா இருக்குது, கேப்சா என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கேப்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த க்ரெடென்ஷியல்ஸ் வரும், வந்து OTP வரும். ஸோ அந்த OTPயும் பார்த்தீங்கன்னா மெயிலில் தான் வரும். ஸோ ஃபோன் நம்பருக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வெல்கம் அப்ராட் அப்ராட் TCS நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு இங்கே ரெஜிஸ்டர் இருக்குது, இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ITR BPS கேட்டிருக்காங்க. ஸோ இந்த BPSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த BPS ஹைரிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து BPS அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் மெயில் ஐடி கேட்டிருக்கோம், அந்த பர்சனல் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி மெயில் ஐடி இருக்கிறதுனால போகலை, நான் வந்து லாகின் கொடுத்துக்கிறேன். ஸோ லாகின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணதுனால எனக்கு லாகின் பண்ணலை, அதுக்கு நியூ யூஸராக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கைஸ், ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபில்லிங் த ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் ஃபில்லிங் த ஃபார்ம்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து TCS நியரஸ்ட் ஆஃபீஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸ் என்ன நியரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பெங்களூர், சென்னை இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருங்க. நான் இதை வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களோட இதில் வந்து இந்த ரெக்ரூட் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டார் போட்டுருங்க. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான ஃபீல்டு. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாடமிக்ஸ் கேட்கும். அகாடமிக்ஸ் கேட்கும். இந்த அகாடமிக்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், போஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்கும். டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிக்ளரேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 10th கிரேட்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, PG கேட்டிருக்காங்க, கிராஜுவேட் கேட்டிருக்காங்க, 12th கேட்டிருக்காங்க, 10th கேட்டிருக்காங்க, எனி அதர் குவாலிஃபிகேஷன் வேறு ஏதாவது முடிச்சிருந்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. தென் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதர்ஸ் ஃபீல்டில் போகும். அதர்ஸ் ஃபீல்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே ரெக்கார்டு கிடையாது, அதனால் வந்து இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஆதார் கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, பேன் கார்டு கேட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. தென் ப்ரிஃபரன்ஸ் என்ன ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களோட டெசிக்னேஷன் என்ன அதெல்லாம் கேட்டிருக்காங்க. தென் அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரெக்கார்டு கிடையாது. மீதி 2 இந்த நேஷனாலிட்டி ரெஃபரன்ஸ்லாம் ரெக்ரூட்மெண்ட். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆடடான போர்ட்ஃபோலியோ அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு ½ hour ஆகும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர்ஸில் அப்லோடு ஃபோட்டோ, CV, உங்களோட ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ அண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு தென் வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ இன்வால்வ்ட் இன் எனி கிரிமினல், சிவில் கேஸ் இந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக ஏதாவது கேஸில் இன்வால்வ் ஆகிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நோன் கொடுத்துட்டு ஸோ இதை படித்து பார்த்துட்டு டிசிப்ளினரி மால் ப்ராக்டிஸில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது நோன் கொடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ கொடுத்துட்டு டிக்ளரேஷன் எல்லாம் எஸ் கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா
ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுத்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. தென் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, நான் பேக் போயிட்டு காமிக்கிறேன். கேஸ் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு மெயிலுமே வராது. ஸோ மெயில் வராது. அப்புறம் நான் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே வந்து ட்ராக் மை அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ட்ராக் மை அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நான் வந்து 2023 ஒரு தடவை அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே தான் ட்ராக்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களோட டேட் போட்டு நீங்கள் ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்கீங்க, அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த ட்ராக் மை அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ ஆயிரும். நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் இந்த டீல்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேம் இருக்கும். நேமுக்கு அடுத்தது உங்களோட நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பர் இதெல்லாமே இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹவு டு அப்ளைல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் 500 KB தான் அப்லோட் பண்ணணும். .doc.dox இந்த இதில் தான் அப்லோட் பண்ணணும். .jpg JPEG ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். PDF ஃபார்மேட்டில் கூட அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து. தென் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் கம்யூனியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த கேம்பஸ் கம்யூனியோ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு அந்த சர்வர் வந்து எடுக்கலை. ஸோ உங்களுக்கு எடுத்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இந்த ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ், அகாடமிக் ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதர்ஸ் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிவ்யூ அண்ட் டிக்ளரேஷன், இந்த 4 டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ராக் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஹோம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மை அப்ளிகேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நான் ஏன் வந்து இந்த இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபில்அப் பண்ண அரௌண்ட் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு என்னென்ன டீட்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து ஓவர் வியூவாக சொல்லிட்டேன். ஸோ ஆக்சுவலி இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும் இந்த ஒரு ஜாபுக்கு. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் கண்டிப்பாக வரவே வராது. மெயில் வராதனால நீங்கள் பயந்துக்க வேணாம். இந்த ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் மை அப்ளிகேஷன் வந்து நீங்கள் உங்களோட இதை சர்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே லாக் அவுட் நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன காமிக்கும்னா, இங்கே வந்து லாகின் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் இந்த அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இங்கே இமெயில் போட்டு உள்ளே போய்க்கோங்க. அப்படி இல்லைனா நியூ கேண்டிடேட்னு ஒன்று இருக்குது. ஸோ நியூ கேண்டிடேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிஎஸ்ன்னு இருக்குது. இந்த ஜாப் வந்து பிபிஎஸ் தான். அதனால் பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயில் ஐடி போட்டு ஓடிபி போட்டு நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். கைஸ், இந்த வீடியோ ஓவர்வியூவாக உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும், என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதேமாரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட 1-to-1 செஷன் உங்களோட மென்டல் செஷனில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணி அதில் வந்து டவுட்ஸ் அண்ட் குவரிஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கான வீடியோஸில் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த இன்டர்வியூஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிங்க்கு இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.